ஆல்ரெடி இருக்கிற ஒரு தெய்வத்துக்கு நான் கோவில் கட்டல. கேளக்கீர்ங்கிற வார்த்தையே புதிது. கேளக்கீரும் புதிது. நானும் புதிது. இதுல சக்தி அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்னா, இத மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. இங்க அற்புதங்கள்னு ஒண்ணு நடக்கிறங்காட்டி தான், இவ்வளோ கூட்டமே இங்க வருது. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு புது பேர நாளைக்கு புது பேரு யாராவது அனௌன்ஸ் பண்ண முடியுமான்னா, இது சாத்தியமே இல்லாத விஷயம். இதற்கு சக்தி இருக்கு அப்படின்னா, இது கடவுள் வாயிலிருந்து வந்த ஒரே காரணத்தினால தான் இந்த கேளக்கீர்ங்கிற வார்த்தைக்கு இங்க இவ்வளோ சக்தி இருக்கு. இவர பேர சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, இவரு வருவார். அதுதான் இவரோட சிறப்பம்சம். இன்னைக்கு தேதிக்கு நீங்க கடவுள பார்த்துருக்கீங்களான்னா இல்ல. உங்க அப்பா, தாத்தா யாராவது பார்த்துருக்காங்களான்னா இல்ல. ஆனா கேளக்கீருக்கு பிறகு லட்சக்கணக்கான மக்கள், ஆமா கடவுள் என்கிட்ட பேசினாரு. கேளக்கீரே வந்தாரு. வெள்ள கலர் பட்டாம்பூச்சி ரூபத்துல வந்தாரு. விபூதி வாசனை வந்துச்சு. சந்தன வாசனை வந்துச்சு. சுருட்டு வாசனை வந்துச்சு. நான் கூப்பிட்டேன். பள்ளி கெவுளி சத்தம் கேட்டுச்சு. நான் பைக்ல போயிட்டுருந்தேன். என்ன சுத்தி வண்டு பறந்துச்சு. ஸோ இந்த மாரி கடவுளை அவங்களே ஃபீல் பண்ண ரெக்கார்ட், அவங்களே அடையாளமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இதெல்லாம் கேளக்கீரால நடந்தது. ஸோ கேளக்கீருக்கு சிறப்பம்சம்னா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்க குறைகள 7 நாட்கள்ல தீர்த்துருவார்.